அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இசை சுரங்கம் இன்னிசை நிகழ்ச்சி, பாடல்களும் சில நீங்காத நினைவுகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வு தொடங்க இருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, நான் ஒரு சொந்த வேலையை அங்கே வந்தேன். தோழர்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லி, சிங்கள பாடுறதை விட கூட ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யம் கூப்பிட்டோம். அவங்களும் சரின்னாங்க. அவங்க பையன் இயல் வாழ்ந்து விடக்கூடிய ஒரு அற்புத கலைஞன், அவனும் வந்துருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஆள். எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை எளிமையாக புரிய வைத்த அன்பு தோழர் CS பஞ்சாபகேஷன் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சொல்ல போகிறேன். இது அவருடைய நூற்றாண்டும் கூட. தோழர் TP கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார்கள். அதை பார்த்து நானும் அவர்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்னை பொறுத்தளவில் எனக்கு இப்போ வயசு 66. நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பாடுறேன். எப்போ பாடினேன், எந்த வயசுங்கிறலாம் எனக்கு தெரியாது. பாட ஆரம்பித்த நாள்லேருந்து அதாவது நினைவு தெரிஞ்ச நாளுக்கு தான் அதை சொல்லணும். எனக்கு ரொம்ப சினிமா பாடல்கள் தான் நான் கேட்டு வளர்ந்தவன். அந்த கேள்வி ஞானம் மட்டுமே உள்ளவன் நான். அது முறையாக நான் சங்கீதம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒரு அற்புதமான ஒரு நம்ம கார்குச்சி அவர்களுக்கு ஒரு தோடி சொல்லுவாங்களே, ஒரு ராஜரத்ன பிள்ளை கிடைச்சதை போல் எனக்கு ஒரு ஆள் என்னை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வேறையாக இருக்கும். ஆனால் அதை விட இதுதான் எனக்கு மன திருப்தியாக இருக்கிறது. இல்லை என்றால் எதோ பாடிக்கிட்டு இப்படியே போயிருப்பேன். எனக்கு சந்தோஷம். இப்போ நாங்கள் சின்ன வயசில் TMS பாடல்கள் நிறைய கேட்போம். சிறுகாலம் எனக்கு யார் பாடுறாங்க, என்ன பாடுறாங்க, எந்த பாடகரும் எனக்கு நான் அந்த பாட்டு தான் பாடுவேன், இந்த பாட்டு தான் பாடுவேன்னு கிடையாது. சில பேர் SPP பாடல்களை பாடுவாங்க, சில பேர் AM ராஜாம்பாங்க, சில பேர் PB சீனிவாசம்பாங்க, சில பேர் எங்களுடைய TMSன்னு பாட சொல்லுவாங்க, சில பேர் சிறுகாலிம்பாங்க. ஆனால் நான் எல்லாருடைய குரலையும் ரசித்தேன். அதுதான் எனக்கு ஒரு முதலீடாக எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த வயசில் பாரதி நாம் நிறைய டியூன் பண்ண ஆரம்பித்த பின்னால் பாரதியார் பாடல்களுக்கு நம்ம நினைக்கிற பாடல்கள் டியூன் பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது. அப்படி ஒரு பாட்டு தான் அந்த பாரத தேசத்தை பற்றி, பாரத தேவியை பேயவள் கான் எங்கள் அன்னை என்றும் பித்துடையாள் என்றும் பல்வேறு விதமாக அவர் வர்ணிக்கிறார். அந்த பாடல் எப்படி இசையமைச்சேன்னா, ஒரு நிகழ்ச்சி மதுரையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒரு ஓதுவார் ஒரு தேவார பாடல் பாடினார். அந்த பாடல் பாடுவதற்கு முன்னால் அந்த ராகம், ஆபோகி ராகம், ஆபோகி ராகத்தை அவர் ஹம் பண்ணி அதை இது பண்ணுறாரு, அந்த ஆலாபனை பண்ணுறாரு. அது எனக்கு ஆபோகி ராகம்னு எல்லாம் தெரியாது. எனக்கு அந்த ஆலாபனை எனக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்படுத்தின பொழுது இந்த பாட்டு வரி ஞாபகத்துக்கு வந்தது. நான் அந்த மெட்டை போட்டேன். அந்த மெட்டை உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை, காயழல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னை அன்னை, பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை, காயழல் ஏந்திய பித்தன்
தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னை, அன்னை பெயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை. இன்னிசையாம் இன்ப கடலில் எழுந்து எற்றும் மலை திரள் வெள்ளம், இன்னிசையாம் இன்ப கடலில் எழுந்து எற்றும் அலை திரள் வெள்ளம், தன்னிடம் மூழ்கி திளைப்பார், தன்னிடம் மூழ்கி திளைப்பார், அங்கு தாவி குதிப்பாள் எமந்தை, தன்னிடம் மூழ்கி திளைப்பார், அங்கு தாவி குதிப்பாள் எமன்னை, அன்னை பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை. தீஞ்சொற்க வீதயம் சோலை தனில் தெய்வீகனன் மனம் வீசும், தீஞ்சொற்க வீதயம் சோலை தனில் தெய்வீகனன் மனம் வீசும், தேஞ்சொறி மாமல சூடி மது தேக்கி நடிப்பாள் எமந்தை, தேஞ்சொறி மாமல சூடி மது தேக்கி நடிப்பாள் எமன்னை, அன்னை பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை. வேதங்கள் பாடுவள் காணி உண்மை வேல்கையில் பற்றி குதிப்பாள், வேதங்கள் பாடுவள் காணி உண்மை வேல்கையில் பற்றி குதிப்பாள், ஓதரும் சாத்திரம் கோடி உணர்ந்தோதி உலகெங்கும் விதைப்பாள், ஓதரும் சாத்திரம் கோடி உணர்ந்தோதி உலகெங்கும் விதைப்பாள், பரத போரியனில் எளிதோ போரியனில் எளிதோ விரல் பார்த்தங்கை வில்லிடை ஒளிந்தாள், பரத போரியனில் எளிதோ விரல் பார்த்தங்கை வில்லிடை ஒளிந்தாள், மாரதர் கோடி வந்தாலும், மாரதர் கோடி வந்தாலும் கணம் மாய்த்து குருதியில் திளைப்பாள், மாரதர் கோடி வந்தாலும் கணம் மாய்த்து குருதியில் திளைப்பாள், திளைப்பாள் பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை. காயலல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னை, அன்னை பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை. இன்னொரு பாட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி அவர் எழுதின பாட்டு, பலர் கேட்டிருக்கலாம். செந்தமிழ் நாடனும் போதுமில்லை என்ற பாட்டு நம்ம தான் கேட்டிருப்போம். ஆனால் நான் அதை வந்து வித்தியாசமாக பண்ணணுங்கிறதுக்காக வேற ஒரு மெட்டு போட்டேன். எதுக்கு எப்படி போட்டோம்னா, அதை போட்டிக்கு பாடணும் அப்படின்ட்டு நான் வந்து மாயமால கவுளையில் போட்டு வச்சுருந்தேன். நான் போட்டிக்கு எனக்கு நடுவராக இருந்தவங்க வந்து எங்கள் பிஎம்ஜி மேடம், அவங்க பேர் சாருகேசி. சாருகேசின்னா அது ஒரு ராகத்தினுடைய பேர். அவங்க கச்சேரியும் பண்ணுவாங்க, அவங்க முறையாக சங்கீதம் படித்தவங்க. நான் என்னடா இவங்களை எப்படியாவது கவர்ந்துடணுமே அப்படின்ட்டு அந்த பாட்டை உடனே சாருகேசி ராகத்தில் பாடினேன். அந்த செந்தமிழ்நாடு நான் போட்டு இந்த மெட்டை மாற்றிட்டு இந்த மெட்டில் பாடினேன். பாடினவுடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பக்கத்தில் உள்ள அவங்க எஸ்எஸ்பி, அவங்க கீழே உள்ள ரேங்கில் உள்ளவங்க, அவங்க சொல்கிறாரு, இது என்ன டாக்டர் பாடா தெரியுதா தம்பி, அது நான் என் பேரில் உள்ள ராகத்தில் பாடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு கலைஞனுக்கு வந்து என்ன விஷயம், என்ன கிடைக்க போகுது,
ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாட்டை உங்களுக்காக பாடுறேன். நான் செந்தமிழ் நாடனும் போது அதை வந்து பல்லவியாக வைக்கல. அது ஏராளமான கன்னிகள் இருக்குது. அதில் ஒன்று நடுப்பில் ஒன்று எடுத்து கடைசியாக செந்தமிழ் நாடன்னு முடிப்பேன். இது வந்து சார்கேசி ராகத்தில் உள்ள பாடல். நீலத்திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை, வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. நீலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை, வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. நீலத்திரைகட போரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோ மணியாரம் படைத்த தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோ மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நீலத்திரைகள் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, 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 காதினிலே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, நீலத்திரைகள் போரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை, வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ஆரோகணம் தெரியாது, அவரோகணம் தெரியாது. ஆனால் வலஞ்சி ராகம் வந்து எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு போக்கு தெரியும் எனக்கு.
அந்த அடிப்படையில் எனக்கு நம்ம பாதித்த சின்ன வயசில் பாதித்த பாட்டு வந்து ஈச்சை மரத்து நவீனாதரே இறைவன் தந்தானந்த நாளிலே இறைவன் தந்தானந்த நாளிலே ததறினா தனன்னா அடிமலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க அம்மாளோ வீராப்பு அறவட்டம் மாறாப்பு 3-8 முன்ன வச்சு 2-8 பின்ன வச்சு காலையில வண்ணமயில் அவ கண்ணு 2 சின்ன வெயில் அவ கண்ணு 2 சின்ன வெயில் வெயில் எங்கெல்லாம் அடிக்குது, உலகம் முழுக்க அடிக்குது. ஆனால் அது ஒரு சின்ன வெயில் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கவி மனசு. ஒரு அற்புதமான கவிஞர் அவரே. அவருடைய பாடலை ரொம்ப இனிமையாக பாடக்கூடிய ஒரு நல்ல ஆளுமையவர். அந்த மலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க அம்மாளோ வீராப்பு அறவட்டம் மாறாப்பு 3-8 முன்ன வச்சு 2-8 பின்ன வச்சு காணையில வண்ணமயில் அவ கண்ணு 2 சின்ன வெயில் அவ கண்ணு 2 சின்ன வெயில் அதி மலர் போட்டிருக்க பம்பு தாரான வட்டி தன்னானே பம்பு சட்டு தாரான வட்டி பாறையில ஏறி நின்னா கண்டி விட்டி போவதென்ன காலப்பணி தாங்களடி. பம்பு செட்டு தாளாத வட்டி பாதையில ஏறி நின்னா கஞ்சி மீட்டி போவது காலப்பணி தாங்களடி. ராத்திரிக்கு லாந்தல் என்ன ராக்காயி கண்ணு பூத்திரியா தெங்கூடே ஒரு திக்கு தசபுரி அல்லடி தெங்கூடே ஒரு சொல்லு திக்கு தசபுரி அல்லடி. அந்த மலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் பார்த்திருக்க தன்னை கிளி தாவையிலே தத்தை கிளி தாவையிலே தரிசெல்லாம் நஞ்சையடி 10 விரல் தொட்டு மகம் ஒத்திக்க ஏனோ பஞ்சம் அடி. தத்தை கிளி தாவையிலே தரிசெல்லாம் நஞ்சையடி 10 விரல் தொட்டுமோ ஒத்திக்க ஏனோ பஞ்சமடி. ராத்திரிக்கு லாந்தல் என்ன ராக்காயி கண்ணு பூத்திரியா தெங்கூடே ஒரு சொல்லு திக்கு தசபுரி அல்லடி தெங்கூடே ஒரு சொல்லு திக்கு தசபுரி அல்லடி. அந்த மலர் பூத்திருக்க ஆசையுடன் நான் காத்திருக்க அம்மாளோ வீராப்பு அறவட்டம் மாறாப்பு 3-8 முன்ன வச்சு 2-8 பின்ன வச்சு காணையில வண்ணமயன் அவ கண்ணு 2 சின்னவை அவ கண்ணு 2 சின்னவை அவ கண்ணு 2 சின்னவை. அந்த காலத்தில் வந்து பாரிஸ் கார்னரில் தான் நம்ம வந்து இறங்கணும். அப்போ திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் அங்கே வந்து இறங்கினா பாரிஸ் கார்னரில் இறங்கி அவர் நடந்து வர்றாரு. அங்கே ஒரு பேங்க்கு இருக்கும்.
பாரிஸ்காரில் ஒரு பேங்க் இருக்குல்ல, எல்ஐசி பேங்க் ஏதோ இருக்குது, அங்கே அதில் தங்கிறதுக்காக வர்றாரு. வரும்பொழுது நல்ல மழை பெஞ்சு சாரல் பெஞ்சு, அது வந்து சாரல் விட்ட நேரம். அந்த மழை தண்ணியெல்லாம் மரங்கள்லேருந்து சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டு இருக்கு. அதில் அந்த ரோட்டோரத்தில் கோணி பையில் குடும்பம் நடத்துகிற எத்தனையோ கோடி ஏழைகளில் ஒரு குடும்பம். அதில் 2 குழந்தைகள், சின்ன குழந்தைங்க. அவங்க குளிருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை. அப்போ அவங்களுடைய உடம்பவே ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு கதகதப்பாக அணைச்சிக்கிட்டு அவர் தூங்குகிற காட்சியை பார்த்துட்டு அவர் எழுதின பாட்டுன்னு சொல்லி அதில் ஒரு குறிப்பு எழுதியிருப்பார். அது கவிஞர்களுக்கு தான் அந்த இது வாய்க்கும். நம்ம ஈஸியாக கடந்து போயிட்டுருப்போம். என்னடா மழை விழுது, என்ன செய்ய போகிறோம் சீக்கிரம் போகணுமே அப்படின்னு. அப்படி வந்து பாட்டு இது. இதை மெட்டு வந்து எனக்கு அப்படி தான் ஞாபகம் வருது. என்னென்னா, அந்த நம்ம குலாம் அலின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கஜல் சிங்கர் இருக்கிறாரு. அவர் இன்னும் இருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய பாடகர். அவர் இந்தியாவில் பெரும்பாலான கச்சேரிகள் அவர் பண்ணுவார். அது வந்து சொர்ணம் ககும் அந்த ஹம்மிங்லேருந்து, அந்த பாட்டாலேருந்து தான் நான் இந்த டியூனை பிடிச்சேன். இலைகள் அழுத ஒரு மழையிரவு, எலும்பும் உடைந்துவிடும் குளிப்பொழுது, கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகிற நேரம், நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகிற நேரம், ஒருவர் உடலை எடுத்தொருவர் போத்தியிரு சிறுவரதோ திருவோலம், ஒருவர் உடலை எடுத்தொருவர் போத்தியிரு சிறுவரதோ திருவோலம், இலைகள் அழுத ஒரு அழகிறது, கூட்டு குருவிகளின் சூட்டு கதகதப்பில் குஞ்சு குழந்தைகளும் தூங்கும், கூட்டு குருவிகளின் சூட்டு கதகதப்பில் கொஞ்சு குழந்தைகளும் தூங்கும், இந்த நாட்டு பாதைகளில் இந்த நாட்டு பாதைகளில் பாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும், இந்த நாட்டு பாதைகளில் பாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும், சாலையில் மயக்கம் சாயம் மந்தியதும் வருணம் தீட்டுவார் எங்கே, சாலையில் மயக்கம் சாயம் மந்தியதும் வருணம் தீட்டுவார் எங்கே, இந்த
பொட்டிட்டு சிங்காரம் செய்பவர்தான் எங்கே, சிங்காரம் செய்பவர்தான் எங்கே. அடுத்த ஒரு மழையிரவு எலும்பும் உறைந்து விடும் பொழுது, வாடை காற்றில் இதழ்வாடும் அரும்புகளின் ஆடையாகி இலை மூடும், வாடை காற்றில் இதழ்வாடும் அரும்புகளின் ஆடையாகி இலை மூடும். இந்த ஏழை அரும்புகளை ஏழை அரும்புகளை வஞ்சித்து விட்டு அதோ ஆயிரம் கொடி துணி ஆடும், அரசியல் கொடி துணி ஆடும். உடலில் ஊறி வரும் உதிரம் முழுவதும் என் விழியினில் ஊறி வரும் தோழா, உடலில் ஊறி வரும் உதிரம் முழுவதும் என் விழியினில் ஊறி வரும் தோழா. இரவினில் கடுங்குளிரில் கண்ட காட்சியில் என் இதயம் நோகுது வெகு நாளா, இதயம் நோகுது வெகு நாளா. இலைகள் அழுத ஒரு மழையிரவு எலும்பும் உடைந்து விடும் குளிர்பொழுது, கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. காவலிச்சந்தருடைய தந்தை அப்படின்னா அருணாசல கவிராயர், அவர் தான் சொல்லுவாங்க. நான் தப்பு, அண்ணாமலை கவிராயர். ஆமாம், அண்ணாமலை கவிராயர். அவர் அவர் ஒரு கூத்துமலை ஜமீனோ ஏதோ ஜமீன் சொல்லுவாங்க. அவருக்கு காவடி எடுக்கும்போது அவருக்காக அந்த பாடல்கள்லாம் போட்டார் சொல்லி சொல்லுவாங்க. பாரதியார் கூட நிறைய அவருடைய பாடல்களிலிருந்து எடுத்து இவர் அதை அடியொற்றி இவர் அந்த தாளக்கட்டில் இவர் பாட்டு போட்டிருக்கிறாரு. சில உருப்படிகள் அவர் பண்ணியிருக்கிறாரு. நொண்டி சிந்து, வழிநடை சிந்து அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான பாடல் காலமா பணத்தில் அண்ட கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுள்ளவும் ஒரு வண்டு அப்படின்னு ஒரு பாடல். அது என்னன்னா, நம்மளுடைய சித்தர்களுடைய மரபை ஒட்டி உடம்புல உள்ள அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த 7 நிலைகளை மையப்படுத்தி 7 9 நிலைகள் சொல்கிறாங்க. அதை மையப்படுத்தி அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. பாரதியார் அந்த பாட்டு பண்ணியிருக்கிறார். அதை ட்ரெடிஷ்னலாக எப்படி பாடுறாங்கன்னா, நான் அந்த பாடல் காவலிச்சந்தை எனக்கு அறிமுகப்படுத்துனது குரலையர் தான். அவங்க சோபனா பாடின அந்த கர்நாடக இசை பாடகி சோபனா பாடின அந்த ஒரு கேசட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுலேருந்து எனக்கு அது மேலே அந்த காவலிச்சந்தை மேலே ஒரு பெரிய காதல் வந்துருச்சு எனக்கு. அதுபோதும் இந்த காலமாம்பனத்திலண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு, இப்படி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. நான் இதை ரொம்ப சவுக்க காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காலமாம்பனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலகும் ஒரு வண்டு தழல் காலுயத்தில வண்ண மூலகத்து வாக்கள் என்னும் காதலாருடையதென கண்டு. அது அந்த பாட்டு போகும், அப்படி போகும் அந்த பாட்டு. அதை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு காவலிச்சந்து பாட்டு எழுதினேன் அப்படின்னு சொல்லி நவகவி
குறிப்பு எழுதி ஒரு பாடல் வச்சுருக்கிறாரு. அந்த பாட்டை நான் அவங்கள்ட்ட பாட போகிறேன். மனுஷன்தான், அவன் தானே உருவாக்கினா எல்லாத்தையும். இந்த பூமியினுடைய முகத்தை மாற்றியவன் மனிதன் என்று இவர் பரிணாமன் ஒரு பாட்டில் சொல்லுவார். ஆமாம், பரிணாம பாட்டு தான் எங்களுக்கு தெரியலையா, அந்த பாட்டில் அது வரும். ஆறுமுகம் முருகன் அல்ல, நான்கு முக பிரம்மன் அல்ல, போதும் எனக்கவனே தேவன். நீங்கள் ஐயமுற்று கேட்பீர் அவன் யாவன், அவனால் ஏறுமுகம்தான் எனக்கு, இறங்கு முகம் என்றும் இல்லை, எனக்கவனே உயிர் துடிப்பு ஜீவன். மனிதன் என்பதவன் பேரவன் என் நாதன், மனிதன் என்பதவன் பேரவன் என் நாதன் அப்படின்னு ஓங்கியல் ஒரு கால உணுவார் நவகவி. அதான் அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு அந்த பார்வை, தத்துவ பார்வைங்கிறது எல்லா பாடல்களையும், அவருடைய எல்லா பாடல்களையுமே அது ஒரு டச் இருக்கும். அது இல்லாத பாட்டு பிரம்மன் அல்ல, ஆன போதும் எனக்கவனே தேவன். நீங்கள் ஐயமுற்று கேட்பீரவன் யாவன், அவனால் ஏறும் முகம் தான் எனக்கு, இறங்கு முகம் என்றும் இல்லை, எனக்கவனை துடிப்பு ஜீவன். மனிதன் என்பதவன் பேரவன் என்னாதன். மூலமாய் எழுந்த நாதன் மூர்த்தியாய் விளங்கும் சீலன், முழு காலமும் அறிந்த ஞானி, அவன் முழு நிலவில் போய வந்த தேனி. கோலமாயவனை நெஞ்சில் போடுவோரின் வீடு நாடி கூடுவாளராக வினை மாணி, அவனை கும்பிட்டு முக்தி கொள்ளவானி. மூலமாய் எழுந்த நாதன் மூர்த்தியாய் விளங்கும் சீவன், மூன்று காலமும் அறிந்த ஞானி, அவன் முழு நிலவில் போய வந்த தேனி. ஒரு கோலமாயவனை நெஞ்சில் போடுவோரின் வீடு நாடி கூடுவாளராக வினை வாணி, அவனை கும்பிட்டு முக்தி கொள்ளவானி. உன்னை எண்ணி உணர்ந்துகள் உன்னை விட பெரிதது சொல்வோம் மனித உந்தன் நாட்டன், தெய்வம் உண்டு என்று சொல்வதுன்னை கூற்றன். உன்னை எண்ணி உணர்ந்துகள் உன்னை விட பெரிதது சொல்வோம் மனிதா அறிக உந்தன் நாட்டன், தெய்வம் உண்டு என்று சொல்வதுன்னை தூற்றன். மனிதா உன்னும் பெண்ணும் நடுவிலும் நீ என்பதனால் இனி செய்ய மூவரையும் தேவரையும் போற்றல், உனை நீ அரியனை மேல் ஏற்றல். அருமுக முருகன் அல்ல, நான்கு முக பிரம்மன் அல்ல, ஆன போதும் எனக்கவனே தேவன். நீங்கள் ஐயமுற்று கேட்பீரவன் யாவன், அவனால் ஏறும் முகம் தான் எனக்கு, இறங்கு முகம் என்றும் இல்லை, எனக்கவனே உயிர் துடிக்கும் ஜீவன். மனிதன் என்பதவன் பேரவன் என்னாதன், மனிதன் என்பதவன் பேரவன் என்னாதன், மனிதன் என்பதவன் பேரவன். பிருந்தாவன சாரங்கான்னு சொல்கிறாங்க இந்த ராகத்தை. நாதஸ்வர ஓசையிலே அது அப்புறம் பொன்னொன்று கண்டேன் கண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, இந்த பாட்டு பல பாடல் இருக்கு. இதெல்லாம் இந்த மனசில் ஊறி போனதுனால தான் இந்த ராகம் நமக்கு பிடிபட்டிருக்கு. மொழியால் உருவானவர், மொழியால் உருவானவர்
காதல் மாஸ் காலத்தின் கற்பத்தின் கருவானவர், ஒளியால் உருவானவர், காதல் மாஸ் காலத்தின் கற்பத்தின் கருவானவர். காலை உதயம் அந்த மேதை இதயம், காலை உதயம் அந்த மேதை இதயம், அவர் போராளி உண்மைதான் மறுப்பேது, ஆனால் தாடியோ அமைதி புறாக்கூடு. இது இந்த வார்த்தை சரியில்லைங்கிறாங்க சில பேர், எனக்கு புரியாது, என்னன்னு புரியலை. ஒருவேளை ஒரு போராளியை வந்து இது சாந்தப்படுத்துகிற மாதிரி நீ பாடுறியப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னமோ தெரியல. ஆனால் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதில் உடன்பாடு எனக்கு இல்லை. சில பெரிய தலைவர்களே சொன்னாங்க, ஆனால் அது உடன்பாடு. என்ன அருமையான வரிகள். ஒளியால் உருவானவர், காரல் மாஸ் காலத்தின் கற்பத்தில் கருவானவர், காலை உதயம் அந்த மேதை இதயம், அவர் போராளி உண்மைதான் மறுப்பேது, ஆனால் தாடியோ நீதி புறாக்கூடு. ரெண்டு மேதைகளுக்கு இந்த பாட்டு, இந்த ராகத்தை போட்டேன். ஏழைகளின் மீட்பர் ஏகலைவன் பேரர், அவர்தான் அம்பேத்கர். அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டும் நான் இந்த மெட்டில், இந்த பொருந்தாமல் சார்ந்த மெட்டிலாம் போட்டேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. அதுவும் வந்து நவகை எழுதின பாடல் தான். அவர்கள் பேச வேண்டும் என்று அவர் பேசினார்கள். ஆனால் அதுவும் பாடலாக என்ன அற்புதமான அவர் ஆவாகிறார்னு சொன்னார். எங்களுக்கு தெரியாது. கரிச கிருஷ்ணசாமி ஆதிருத்தி நாள் அப்படின்னு பிரமாதமாக எதிர்பார்த்தோம், பிரமாதமாக அனுபவத்தோம் வழங்கினீர்கள். நன்றி நன்றி நன்றி. யாருக்கு நன்றி சொல்றது? ரொம்ப மகிழ்ச்சி.